ஏனுங்க அண்ணே, நம்ம டெய்லி எவ்வளவோ பேசுறோம்ல. ஆமாங்க. அப்புறம் நீங்க குடுத்திருந்த அந்த குறிப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க. இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம பேச்சுல அப்படி சகஜமா கலந்துருச்சு. அது ஒண்ணும் தப்பில்லைங்க. ஆமா, அது இயல்புதான் இப்போ. ஆனா சில சமயம் அதனால வர்ற குழப்பம் இருக்கே, ஐயையோ! அதுல ஒண்ணுதாங்க இந்த பிரீஃப் அப்படிங்கிற வார்த்தை. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஓ, நல்ல கவனிச்சிருக்கேன். நீங்க சொல்றது ரொம்ப சரிங்க. இந்த பிரீஃப்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஊர்ல பல பேர் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஆமா. சுவாரஸ்யம் என்னன்னா, அதோட நிஜமான அர்த்தம் ஒண்ணு, ஆனா நாம இங்க பயன்படுத்துற அர்த்தம் சில சமயம் அதுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடுது. அத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். அதேதாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றானே, ஒரு ஆபீஸ்ல இருக்கோம்னு வச்சுக்குவோம். சரிங்க. ஒருத்தர் எந்திரிச்சு, சார் அந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ம். இப்ப சொல்லுங்க, அவரு மனசுல என்ன இருக்கும்? பெரும்பாலும் சுருக்கமா 2 வரியில சொல்லுங்க அப்படின்னு நினைச்சு கேக்குற மாதிரி தெரியலையே எனக்கு. இல்லவே இல்ல. அவர் கேக்குறது, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா, நல்ல டீட்டெயிலா சொல்லுங்க, எல்லா பாயிண்ட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது நம்ம ஊர்ல. என்ன நான் சொல்றது? 100க்கு 100ங்க. இதுதான் விஷயமே. இங்கிலீஷ்ல பிரீஃப் அப்படின்னா என்ன? சுருக்கமா, கொஞ்ச நேரத்துல முக்கியமானத மட்டும் சொல்றது. அதுதானே அர்த்தம்? ஆமா. ஆனா நம்ம ஆளுங்க மனசுல என்ன ஓடுது? விரிவா சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க, ஆழமா போங்க அப்படின்னு. கரெக்ட். இப்ப பாருங்க, சுருக்கம் எங்க இருக்கு, விரிவு எங்க இருக்கு? ரெண்டும் நேர் எதிராச்சே. அதுதாங்க பெரிய குழப்பமே. ஆமா. கேக்குறவங்களுக்கு தேவை ஒரு விரிவான விளக்கம். ஆனா வாயில வர்ற வார்த்தை என்னவோ சுருக்கமா சொல்லுங்கங்கிற அர்த்தம் கொடுக்கிற பிரீஃப். இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லீங்களா? பின்ன இல்லாம இதனால எம்மாம்பெரிய சிக்கல் வருதுன்னு பாருங்களேன். இப்போ ஒருத்தர் உண்மையாலுமே விவரமா கேட்கணும்னு நினைச்சு பிரீஃபா சொல்லுங்க சார்னு கேக்குறாரு. ம். சொல்றவரு பாவம் இங்கிலீஷ் படிச்சவரா இருந்து, ஓ பிரீஃபா கேக்குறாரா சரி அப்படின்ட்டு 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டாருன்னா, முடிஞ்சது கதை. கேட்டவருக்கு எப்படி இருக்கும்? சரியான ஏமாற்றமா போயிரும்ல. என்னப்பா இது, நான் எவ்வளவு எதிர்பார்த்து கேட்டேன், இவர் இப்படி 2 வரியில முடிச்சிட்டாரேன்னு ஒரு மாதிரி தர்மசங்கடம் ஆகி போயிரும். கரெக்ட். இதனால நேரம் வீணாகிறது ஒரு பக்கம். அதை விட முக்கியம் 2 பேருக்கும் நடுவுல ஒரு தப்பான புரிதல். சில சமயம் அது ஒரு மனஸ்தாபம் வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆமா ஆமா. சொல்றவர் என்ன நினைச்சுக்குவாரு? நான் கேட்டத கரெக்டா சுருக்கமா பிரீஃபா சொல்லிட்டேன்னு. ஆமா. ஆனா கேக்குறவரோ, ஐயோ எனக்கு தேவையான ஒரு தகவலும் கிடைக்கலையேன்னு நொந்துக்குவார். ம். இது வேலை விஷயங்கள்ல நடந்தா பெரிய பிரச்சனையா மாறிடும்ல. நெசந்தாங்கண்ணா. ஆமா. வேலை ஒழுங்கா நடக்காது. நாம ஒண்ணு நடிச்சு சொல்லி அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் மொத்தமா சொதப்பிருமே. நிச்சயமா. அப்ப இதுக்கு என்னதாங்க வழி? நம்ம பேசும்போது இந்த மாதிரி குழப்பமே வராம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க இருக்கீங்க. ஒருத்தர் உங்ககிட்ட இத பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்கன்னா என்ன செய்வீங்க? இதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்குதுங்க. நாமளே கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப யாராச்சும் என்கிட்ட பிரீஃப்னு சொன்னா நான் ஒரு நிமிஷம் நிறுத்தி, சரிங்க உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும், அதாவது சுருக்கமா சொன்னா போதுங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லட்டுங்களா அப்படின்னு கேட்டுருவேன். ஓ, அப்படி கேட்டுட்டா பிரச்சனையே இல்ல. ஆமா, குழப்பம் தீந்துரும். அதே மாதிரி நாம யார்கிட்டயாவது கேட்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரீஃப்ங்கிற வார்த்தைய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை தெளிவா கேட்கலாங்க. எப்படிங்க? இப்போ இத பத்தி முக்கியமான விஷயங்களை மட்டும் ஒரு 2 நிமிஷத்துல சீக்கிரம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இல்ல இத பத்தி கொஞ்சம் நல்ல விவரமா விளக்கமா தெரிஞ்சுக்கலாமுங்களா அப்படின்னு நேரடியா கேட்டுட்டேன். ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்குதே. ஆமா, அந்த பக்கமும் தெளிவு, இந்த பக்கமும் தெளிவு. யாருக்கும் எந்த சங்கடமும் இல்ல. ஓஹோ, அப்படிதானா? அப்ப நாம கேக்குறத பொறுத்தோ இல்ல அடுத்தவங்க கேட்கும் போதோ ஒரு செகண்ட் யோசிக்கணும். என்ன அர்த்தத்துல சொல்றோம், அவங்க என்ன அர்த்தத்துல கேக்குறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சுட்டா இந்த மாதிரி தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ தவிர்க்கலாங்கறீங்க. அதேதாங்க, கரெக்ட். அது ரொம்ப முக்கியம். ஆமானே, இது கவனிக்க வேண்டிய விஷயம்தான். நிச்சயமா. பாருங்க, இது ஒரு சின்ன வார்த்தை மாதிரி தெரியலாம், பிரீஃப். ஆனா இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது பாருங்க. என்ன கேள்விங்க? நாம ஒருத்தர்கிட்ட பேசும்போது நாம பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம என்ன அர்த்தத்துல சொல்றோமோ அதே அர்த்தத்தை தான் கேட்கறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்களா, இல்ல நம்ம ஒண்ணு நினைக்க அவங்க வேற ஒண்ணு நினைக்கிறாங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். நம்மளோட தினசரி பேச்சுவார்த்தையில இந்த மாதிரி அர்த்தம் மாறி போறதுனால எவ்வளவு தூரம் சின்ன சின்ன பிரச்சனைகள், இல்ல சில சமயம் பெரிய பிரச்சனைகள் கூட வருது. இத பத்தி நீங்க கொஞ்சம் சும்மா யோசிச்சு பாருங்களேன்.